நம்முடைய பகவான் இதோ அவரே ஸ்தாபனம் செய்த அந்த உருவச் சிலை இருக்கிறதே, அதை வெறும் சிலை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அவருடைய தந்தை தான் அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதத்தில் வைத்து எடுக்கும் பொருள்களோ, அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ, அல்லது அவருக்கு அபிஷேகம் பண்ணிய நீரோ அல்லது விபூதியோ அற்புத மருந்துகளின் குணங்களை கொண்டுள்ளது. ஆக பகவான் பலவிதங்களிலும் இன்றும் தன்னுடைய இறை பணியை மக்களுக்கு சேவையாக செய்து வருவதை காண்கிறோம். இது பல பேருடைய அனுபவங்கள். ஆக இதையெல்லாம் நினைவு கூர்ந்து நம்மால் முடிந்த அளவு பகவானுடைய மகா பிரசாதமான அவருடைய திருநாமம் யோகி ராம் சரத்குமார் சொல்லி வருவோம். அதைவிட ஒரு அமிர்த மருந்து வேறு கிடையாது என்பதையும் நினைவில் கொள்வோம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.